ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ காவேரி இஷ்யூ தொடர்பாகவும் இந்த பட்ஜெட் தொடர்பாகவும் ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் போகுது. ஆனால் குவாலிட்டியான விவாதங்கள் நடக்குதா, மக்களுக்கு தேவையான விவாதங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக தாவேகா பவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த விவாதங்களோட குவாலிட்டி பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அது அசம்பிளியில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கலாம், டிவி சேனல்ஸ் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கலாம், நார்மலாக நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிபேட்ஸாக இருக்கலாம். எல்லாத்தோட ஸ்டாண்டர்ட்ஸும் பார்த்தா பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இப்போ அசம்பிளிலேயே பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்கன்னா இஷ்யூ பேஸ்டாக பேசணும். தாவேக்காரங்க தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பர்சனல் அட்டாக்ஸில் ஈடுபடுறது. பர்சனல் அட்டாக்ஸில் ஈடுபடும் போது என்ன ஆகும், இஷ்யூஸை ஓரங்கட்டிடுறாங்க. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டையை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தா ஹெட்லைன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, நீங்கள் பேப்பர் படித்தாலே தெரியுமே, அதுக்கு திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே டோனில் அவரும் பதிலடி கொடுக்குறாரு. பேப்பர் படித்தா மட்டும் போதாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா அதுக்கு ஒழுங்கான பதிலை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம்ல. எதிர்கட்சி தலைவர் விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாரு, பேப்பர் படித்தாலே தெரியுமே, நாங்கள் குறுவை சாகுபடிக்கான அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அந்த பேச்செல்லாம் பேசணும்? ஸ்ட்ரைட்டாக கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி முடிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகள் கேட்குறது அந்த விஷயத்தை பற்றி விவசாயிகள் கேட்கல, வறட்சி நிவாரணம் விவசாயிகள் கேட்குறாங்க, அது பேப்பர் படித்தா மட்டும் பத்தாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா இப்போ இதுதான் ஹைலைட் ஆகுது. விவசாயிகளோட பிரச்சனை என்ன, அவங்களோட வலி என்ன, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே தாவேக்கா பண்ணுறாங்க. இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறமா அது ஏதோ பெரிய பயங்கரமான பதிலடி மாதிரி தலைப்புகள்லாம் பார்த்தா ஊடகங்கள்ல அதுதான் வைக்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு விதமான ஒரு நார்சிசிஸ்டிக் மைண்ட் செட்டை காட்டுது. இப்போ நீங்கள் சினிமா நடிகர் கிடையாது, நீங்கள் 8 கோடி மக்களுக்கான ஒரு சிஎம், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ அட்டென்ஷன் எப்பவுமே உங்களை நோக்கியே இருக்கணும், மீடியா ஃபுல்லாக உங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும், உங்களை பற்றியே பேசணும்னு பார்க்கக்கூடாது, இஷ்யூஸை பற்றி பேசணும். எப்போ நாட்டில் மீடியாவும் மக்களும் இஷ்யூஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நாடு உருப்படும். ஸோ அப்போ உங்களோட கடமை என்னன்னா இஷ்யூஸை பற்றி பேச வைக்கணும் மக்களை. அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை பார்க்கணும். அசம்பிளியில் வாய்ப்பு கிடைக்கும் போது இஷ்யூஸை ரைஸ் பண்ணணும், இஷ்யூஸுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஷ்யூஸை ஒவ்வொரு தடவையும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான சீப்பான பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணி இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறீங்க. இதுக்கான தேவை எங்கே இருக்குன்னு எனக்கு புரியல. கேள்வி கேட்டால் கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி காவிரி இஷ்யூவை பொறுத்தளவுலையும் அதையும் ரொம்ப மோசமான முறையில் கையாளுறாங்க. நாங்கள் என்ன ஆனாலும் அணைய கட்ட விட மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுபோக இன்னொரு சைடில் பார்த்தா சென்டிமெண்டலாகவும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு சைடில் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ்லாம் ஈடுபடுறது, இன்னொரு சைடில் பார்த்தா சென்டிமெண்ட்டை டச் பண்ணுறது. நம்ம பக்கத்து மாநிலம் தானே, நாடுகளோட மோதலில் இருக்கும்போதே நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அப்போ இது ஒரு பக்கத்து மாநிலம் தான், அதில் பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன தவறு இருக்குது, அதனால எனக்கு அவமானம் ஏற்படுதுன்னா அது கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஒன்று ஒரு சைடில் பர்சனல் அட்டாக்ஸு, இன்னொரு பார்த்தா எமோஷ்னலாக இந்த மாதிரி ஏதாவது பேசுறது. ஸோ எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் நீங்கள் தேடிக்கிறீங்க, நியூஸை ஃபுல்லாக உங்களை நோக்கி உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. இதனால தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ காவிரி இஷ்யூவை பொறுத்தளவில் தாவேக்கா அரசு ரொம்ப கேவலமாக இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது நாங்கள் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் மட்டுமே போதுமா அப்படின்றத முதல் கிளியராக புரிஞ்சுக்கணும். அசம்பிளியில் அணைக்கு எதிராக நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பர்பஸ் என்ன?
அதோட தேவை என்ன, ஏன் அதை பண்றோம்? அது நம்மள மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு விதமான ஒரு ஃபார்மலான ஒரு ஃபெடரல் ப்ரொடெஸ்ட். அது நீங்க மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க, எங்க மாநிலத்துல நாங்க எல்லாருமே இந்த அணையை நாங்க எதிர்க்கிறோம், கட்டக்கூடாது அப்படின்னு உங்களோட அந்த கோவத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க, உங்களோட பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு அழுத்தம் போடுறீங்க. ஆனா நீங்க உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசம்பிளியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதாலேயே அவன் அணையை கட்டுறதை ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. இன்னொரு ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க இங்கிருந்து தீர்மானிக்க முடியாது. ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதால அதை நீங்க செய்து முடிக்க முடியாது. அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுவதற்கான பர்பஸ் என்ன? ஒன்னு, எல்லா கட்சிகளும் சேர்ந்து இங்க இருக்கோம், எங்களுக்கு இந்த காவிரி இஷ்யூவை பொறுத்தளவுல எந்த ஒரு முரணும் கிடையாது, அந்த இஷ்யூல நாங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துறீங்க. இப்ப உதாரணத்துக்கு டிவிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 35% ஓட்ஸ் டிவிக்கே வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 35% மக்கள் டிவிக்கேவை சப்போர்ட் பண்ணுறாங்க. மீதி 65% மக்கள் மற்ற கட்சிகளுக்கு ஓட் போட்டிருக்காங்க. அப்போ காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு ஒரே வாய்ஸில் தான் பேசுது அப்படின்றத காட்டணும்னா முதல்ல எல்லா கட்சிகளையும் சேர்க்கணும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கும் ஓட்ஸ் இருக்கு, அதை முதல்ல நீங்கள் நிரூபிக்கணும். அவங்க முன்னாடி அதை காட்டணும், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், தமிழ்நாட்டில் கூடிய 8 கோடி மக்களும் நாங்கள் ஒன்றா இருக்கோம், இந்த விவகாரத்தில் ஒன்றா இருக்கோம் அப்படின்றத காட்டணும். ரெண்டாவது, ஆல் பார்ட்டி மீட்டிங்கோட இன்னொரு முக்கியமான பர்பஸ் என்னன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே ஃபைனலைஸ் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம். பார்லமெண்ட்ல ஜந்தர் மந்தர்ல உங்க எம்பிஸ்லாம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இப்போ தாவேகாவுக்கு எம்பிஸ் இல்லை, பட் நீங்க அங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அங்க போய் நீங்க டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மக்களை திரட்டி நீங்க போராட்டங்கள் நடத்தலாம். அதே மாதிரி நீங்க வேற நிறைய வகைகளில் மத்திய அரசு மேலையும் கர்நாடகா அரசு மேலையும் நீங்க அழுத்தம் போடலாம். ஒரு பந்த் ஒன்று நீங்க கால் பண்ணலாம், மத்திய அரசோட முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் நீங்க பாய்காட் பண்ணலாம். ஏகப்பட்ட வழிகளில் நீங்க அழுத்தம் போடலாம். அதெல்லாம் நீங்க பண்ணணும்னா முதல்ல நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும். ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினாதான் 8 கோடி தமிழர்களும் இதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க காவிரி விவகாரத்தை பொறுத்தளவுல நாங்க எங்க உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், ஸோ எங்க மக்கள்லாம் ஒருமித்த குரல்ல பேசுறாங்கன்றத காட்டணும்னா நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை நீங்க கூட்டணும். கூட்டி அதுக்கப்புறம் அங்க நீங்க பிளான் ஆஃப் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி நீங்க மத்திய அரசு மேல அழுத்தம் போடலாம், எப்படி நம்ம அங்க கர்நாடக அரசு மேல அழுத்தம் போடலான்ற விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க? விஜய் அவர்கள் தனி மனிதர், அவர் எல்லாத்தையும் முடிச்சிருவார். இங்க அசம்பிளிலையும் பார்த்தா விஜய் அவர்களை தான் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி சீப்பான பர்சனல் அட்டாக்ஸை பண்ணி மீடியா அட்டென்ஷனை ஃபுல்லா அவர் பக்கம் திருப்பிக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள், காவிரி இஷ்யூ மாதிரி, மேகதாது இஷ்யூ மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதையும் விஜய் தனியா பார்த்துருவார். அவர் அங்க போனார்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். மக்கள்லாம் தேவையில்லை, 8 கோடி மக்கள் தேவையில்லை, மற்ற கட்சிகள்லாம் தேவையில்லை, தாவேகான்ற கட்சியும் தேவையில்லை, விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. இது என்ன மாதிரியான அரசியல்னு புரியல. இதையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா சப்போர்ட் பண்றது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்று நம்ம பேசியிருந்தோம், எஜுகேஷனுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த அளவில் திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலையும் சரி கல்விக்கு ஒதுக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை கம்மி பண்ணது கிடையாது. எப்பவும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். என்னைக்கும் எஜுகேஷன்ல கை வச்சதே கிடையாது. இதை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன மாதிரியான வகைகள் எல்லாமோ டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்க ஒருத்தர்லாம் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நாங்கள் ஃபண்ட்ஸை கம்மி பண்ணாலுமே அதனால வரக்கூடிய லாபங்கள் முன்ன விட அதிகமா இருக்கும், ஏன்னா நாங்க ஊழல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வகையில் நேற்று நிறையா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச லாபங்களை விட கம்மியான ஃபண்ட்ஸ்ல இப்போ லாபம் அதிகமாக இருக்குன்றாங்க. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. எப்படியாவது முட்டு கொடுக்கணும். தாவேகா செயல்பாடுன்னு வரும்போது, ப்ராக்டிக்கலாக ஆக்ஷன் வரும்போது பெரிய ஒரு ஜீரோ. அவங்கனால எதையுமே பண்ண முடியல. ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எஜுகேஷனுக்கு போய் யாராவது ஃபண்ட்ஸை குறைப்பாங்களா? அதை டிஃபெண்டும் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஆனால் ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, கம்மி பண்ணாதீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க.
ஏன் எஜுகேஷன்ல தான் போய் கம்மி பண்ணுமா? மற்ற துறைகள்லாம் இல்லையா? எஜுகேஷன்ன்றது என்ன? நம்மள வறுமையிலிருந்து மீட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரே வழி அதுதான். அதுல தான் போய் கை வைக்கணுமா? ஸோ அதனால இவங்களை பொறுத்தளவில் இவங்க பிரச்சனைகளை அணுகக்கூடிய விதம் இருக்குல்ல, ரொம்ப மோசமாக இருக்காது. சார், இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டீலிமிட்டேஷனுக்காக வந்து நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்ட போகிறோம், அனைத்து கட்சி எம்பிகளெல்லாம் வந்து ஒன்றா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற டிவிகே அரசு ஏன் வந்து மேகதாது இஷ்யூக்கு வந்து ஒன்றா சேர மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை நீங்கள் கூட்டுங்க, ஆனால் காவிரி இஷ்யூக்கும் கூட்டணும்ல. காவிரி இஷ்யூ முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை. அங்கிருந்து தண்ணி வரலன்னா நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அங்கே அணைய கட்டுறாங்கன்னா நம்ம மக்களும் நம்ம விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. இங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டா ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க, உணவு உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது காவிரி பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனை தான், அதையும் நீங்கள் பேசணும். இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ஏன் மேகதாது இஷ்யூவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னா, டீலிமிட்டேஷனை பொறுத்தளவில் காங்கிரஸ் பார்ட்டி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவில் டீலிமிட்டேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் திமுக மேலே ஒரு விதமான அழுத்தம் போட முடியும். ஏன்னா திமுக இப்போ இந்தியா அலையன்ஸில் அவங்க தனியாக வெளியில் சிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவில் டீலிமிட்டேஷனில் அவங்க ஸ்டாண்ட் ஆக்சுவலாக கரெக்டு தான். எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், நோ டீலிமிட்டேஷன் எங்கள் ஸ்டாண்டு கிடையாது. ஃபேர் டீலிமிட்டேஷன் எங்களோட ஸ்டாண்டு, அது நியாயமான ஒரு ஸ்டாண்டு தான். டீலிமிட்டேஷனாலே எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தால் எதிர்க்கணும். ப்ரோரேட்டா பேசிஸில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அதில் எதுவும் சிக்கல் கிடையாது. ஆனால் நீங்கள் சென்சஸ் பேசிஸில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை. ஆனால் இப்போ திமுக அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் அப்படி ஸ்லைட்டாக கொஞ்சம் மாறுறத பார்க்க முடியுது. அவங்களோட ஸ்டாண்டில் பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரொம்ப சென்சிபிளாக ரீசனபிளாக பேசுகிறாங்க. ஒரு 5 months முன்னாடி பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன்னாலே நோ அப்படின்ற டோனில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று டீலிமிட்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தீங்கன்னா திமுக மேலே அழுத்தம் போடலாம். ரெண்டாவது காங்கிரஸுக்கும் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மேகதாது இஷ்யூவை கையில் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் சொலையாக மாட்டிடுவாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபியும் மாட்டுவாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் இங்கே எட்டப்பர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ராகுல் காந்தி சொன்னார், டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவங்கலாம் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். அது காங்கிரஸுக்கு பொருந்தும். அவங்க எட்டப்பர் வேலை தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலையை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தாவேகா என்ன பண்றாங்க, காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாத்துறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியை ஏன் காப்பாத்துறாங்க? ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை நம்பிதான் தாவேகா இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாத்தி தான் ஆகணும் அவங்க. பிஜேபி ஏன் காப்பாத்துறாங்க? பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணலையே. பிஜேபி ஏன் காப்பாத்துறாங்கன்னா பிஜேபியோட சண்டைக்கு போக முடியாது, பிஜேபின்ற பேரையே இவங்களால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காங்க. இவங்கனால ஒரே விஷயம் தாங்க பண்ண முடியும், இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது, திமுகன்னு பேசுறது, ஸ்டாலின் சார்னு பேசுறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அட்டாக் பண்ணுங்க, ஆனா பொலிட்டிக்கலா அதை பண்ணுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அதான் சொன்னோம், திமுகவை நீங்க அட்டாக் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அவங்க ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இஷ்யூ பேஸ்டா வெளியெடுத்து பேசுங்க. ஆனா அதெல்லாம் பேசாம நீங்க வெறுமனே ஸ்டாலின் சார்னு பேசுறது, பர்சனல் அட்டாக்ல அப்பயும் ஈடுபடுறது, இதெல்லாம் ரொம்ப தரக்குறைவான விஷயங்கள். அப்புறம் எதிர்கட்சிகளும் என்ன பண்றாங்க, விஜய் அவர்களை பர்சனலா அவங்க அட்டாக் பண்றாங்க. அவரை ட்ரிகர் பண்ற விஷயம் எது அப்படின்னு பார்த்து அவரோட பர்சனல் இஷ்யூலாம் எடுத்து அட்டாக் பண்றாங்க. அப்போ அரசியல்ன்றது எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு பாருங்க, அரசியலோட ஸ்டாண்டர்ட் எவ்வளவு கம்மியாகுதுன்னு பாருங்க. இப்ப கேட்டா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதாவது இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போய்கிட்டு இருந்தது. அது பொலிட்டிக்கலாகவும் இருந்தது, பர்சனல் லெவலையும் நடந்தது. அதே மாதிரி எம்ஜிஆர் வர்சஸ் இவரு கருணாநிதி. ஸோ இப்போ அது திரும்ப கண்டினியூ ஆகுது அப்படின்றாங்க. இப்போ எப்பவுமே 2 மனிதர்கள் பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க, 2 மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதுன்னா மக்கள் முட்டாள்களாக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். நம்ம 2 மனிதர்களை பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னா முக்கியமான இஷ்யூஸை மறந்துட்டோம்னு அர்த்தம்.
ஸோ அதனால தயவு செய்து தமிழர்களே இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இவர் பாரு பதிலடி கொடுத்துட்டார், அவர் பாரு பதிலடி கொடுத்துட்டார், அது முக்கியம் இல்லை. இஷ்யூஸை பேசுங்க. காவிரி விவகாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மேகதாது அணையை கட்ட விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணல தாவேக்கா. அதை பேசுறதுக்கு யாரும் இல்லை. என்னெல்லாமோ பேசுகிறாங்க. கடைசியில் பட்ஜெட் வந்ததுன்னா பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு ஃபண்ட்ஸை கட் பண்ணுறாங்க, அதையும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோன்னா தாவேக்கா நண்பர்கள் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது மகத்தான பட்ஜெட்டு, எஜுகேஷனுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு அதை பற்றின பேசிக் புரிதல் கூட இல்லை. எஜுகேஷனுக்கு பாருங்க இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க. பட்ஜெட்னா எல்லாத்துக்கும் பணம் ஒதுக்க தான் செய்வாங்க. இது ஒரு பெரிய நியூஸா? ஆனால் இதுக்கு முன்னாடி ஒதுக்குனதை விட கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இலவசங்களுக்கா இல்லைன்னா தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, அதுதான் முக்கியம். அதை பற்றிலாம் பேசுறது கிடையாது. சும்மா ஒரு விதமான ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேயே செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இவங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் கூட்டுவாங்க. அதை தாண்டி இவங்க பாஜக எதிராக எதுவும் பண்ணிட மாட்டாங்க. இல்லை, இந்த மீட்டிங்கே வந்து டிஎம்கேயோட சப்போர்ட் வந்து காங்கிரஸ்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பேசுறதுக்காக இந்த மீட்டிங் கூடியிருக்கலாம்ல. அதுவும் ஒரு விஷயம்தான். இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் திமுக மேலே அழுத்தம் போடணும். திமுக இந்தியா அலையன்ஸ் விட்டு வெளியே போயாச்சு. காங்கிரஸ் அவங்களோட சுயநலத்துக்காக திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவோட போயிட்டாங்க. இது வெறும் சுயநலம் தான். காங்கிரஸுக்கு 2 சீட்டு வேணுங்க, 2 பதவி கிடைக்குதுங்க. அதுக்காக தான் காங்கிரஸ் பார்ட்டி இதை பண்றாங்க. அதை தாண்டி திமுகவோட காங்கிரஸுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. 5 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க. அதே மாதிரி பிஜேபியை காங்கிரஸும் எதிர்க்கிறாங்க, பிஜேபியை தாவேக்காவை விட திமுக இன்னும் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு சுயநலம், தமிழ்நாட்டில் எனக்கு பதவி வேணும், தமிழ்நாட்டில் எனக்கு பதவி வேணுன்றதுக்காக திமுகவை கழட்டி விட்டாச்சு. நீங்க உங்க சுயநலத்துக்காக திமுகவை கழட்டி விடுறீங்க. ஆனா பாதிப்பு யாருக்கு? இந்தியா அலையன்ஸுக்கு. இந்தியா அலையன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு காங்கிரஸ். இந்தியா அலையன்ஸ்ல வேற நிறைய கட்சிகளும் இருக்காங்க. அப்ப திமுக வெளியேறுவதால பாதிப்பு இந்தியா அலையன்ஸுக்கும் அந்த அலையன்ஸ்ல கூடிய கட்சிகளுக்கும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, எனக்கு அதிகாரமும் வேணும், திமுகவோட சப்போர்ட்டும் வேணும். ஸோ அப்போ நான் திமுகவை வழி கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? பப்ளிக்காக அந்த மாதிரி அழுத்தம் போட்டுட்டு இருக்கிறது, எட்டப்பர்னு பேசுறது. ஏன் ராகுல் காந்தி காவிரி இஷ்யூ பற்றி பேச மாட்டாரா? அங்கே வந்து பேச வேண்டியதானே இந்த பெரிய பேச்செல்லாம். தமிழ்நாட்டில் கட்சி இருக்குல்ல, பேசணும்ல. நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டினா முதல்ல ஒன் வாய்ஸ்ல பேச கத்துக்கணும். இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது இதெல்லாம் பேசுறாங்க பாருங்க. நீட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும்லாம் தனியா முறை இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க ஒரே சிஸ்டம் தான் இருக்கணும். இந்தியா முழுக்க முதல்ல ஒரு ஸ்டாண்டர்டு கத்துக்குங்க நேஷனல் பார்ட்டிஸ்லாம். பெரிய இந்த நீட்லாம் வரும்போது பெரிய பேச்சு பேசுவாங்க, தேசபக்திலாம் பத்தி. இங்க முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஒரு நேஷனா ஒரு பார்ட்டியா ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஸ்டாண்ட் எடுங்க. அந்த நியாயத்தின் பக்கம் நில்லுங்க நீங்க. ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் முடியாது. தமிழர்கள்னு வந்தா அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன எது லாபமோ அதை தான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா லாபம்னா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, இல்ல 2 ஸ்டாண்ட் எடுத்தா தான் லாபம் அப்படின்னா 2 ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா தமிழ் மக்களுக்கு அதனால நஷ்டம். ஸோ அதனால இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பச்சையா எங்க அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. என்னைக்கும் மக்களுக்காக எந்த பிரச்சனையும் பேசுறது கிடையாது. பேசின கட்சி இது கிடையாது. இவ்வளவுதான் காங்கிரஸ் பார்ட்டியார முடியும். நம்ம அந்த கட்சி கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கிறது நம்மளோட முட்டாள்தனம். பிஜேபியோட அரசியல் தவறா இருக்கலாம், சரியா இருக்கலாம், ஆனா குறைந்தபட்சம் செயல்படக்கூடிய திறமை அந்த கட்சிக்கு உண்டு. காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதுவும் கிடையாது. அப்படியே உறிஞ்சு எடுக்கிறது தவிர காங்கிரஸ் பார்ட்டியால வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, காவிரி விவகாரத்தை ஒட்டி நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினீங்கன்னா அது டெஃபினட்டா காங்கிரஸுக்கு சிக்கலாகும், காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்ப நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்கன்னா, கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் நீங்க போறீங்க, அது காங்கிரஸுக்கு எதிராக தான் போய் நிற்கும். ஸோ அதனால இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாற்றுவதற்கு, பிஜேபியை காப்பாற்றுவதற்கு இவங்க மேகதாது இஷ்யூல தமிழர்களுக்கு எதிரான வேலைகள் பண்றாங்க. அதை பண்ணிட்டு தேவையில்லாத சீப்பான பர்சனல் பொலிட்டிக்ஸ்லாம் பேசி அந்த இஷ்யூவை தொடர்ந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்பாவித்தனமா ஏமாந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லா முக்கியமான ஊடகங்கள்லையும் டைட்டில் பார்த்தோம்னா பேப்பர் படிக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுவா பிரச்சனை? இஷ்யூவை பேசுறது இல்லை. அவங்கள கேட்டா
எப்படி அட்டாக் பண்ணிட்டாங்க பாருங்க. அப்படியே திமுகவை கதற விட்டுட்டாங்க. ஆமா, இப்படி பேசினா திமுகவுக்கு என்ன ஆக போகுது? இஷ்யூ பேஸ்டா டார்கெட் பண்ணும். இப்படி பேசி பேசி ஏமாத்திட்டு இருக்கிறது. சரி, இப்போ அதே இதில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, கர்நாடகாவுக்கு நான் தனியாக போனால் அவமானம் வந்தாலும் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து அவமானப்படுத்த விஷயமா அது பார்க்கப்படாதா? இவர் வந்து அதை சொல்கிறாரு, எப்படி இதை எடுத்துக்கிறது? ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமாலாம் இருக்காது. விஜய் அவர்கள் தவறு பண்ணி அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறாரு, அது அவரோட பர்சனல் விஷயம். முதல் தனியாக நீங்கள் போகக்கூடாது இல்லை, தமிழர்களா தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து அவங்க மேல அழுத்தம் போடணும். தனியா போய் என்ன சாதிக்க போறீங்க? இது என்ன சினிமாவா? தனியா போய் கர்நாடகாவில் எல்லாரையும் ஃபைட் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சாங் சீக்வன்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் அணைய கட்ட விடாம பண்ணிடுவீங்களா? நீங்க தனியா போய் என்னங்க பண்ண முடியும்? நீங்க சினிமாவில் இருக்கிறதுக்கு தான் தனி மனுஷன். அப்போ நீங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லலாம், என்ன ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்க, நான் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகணும், நிறைய ஃபைட் சீன் வைங்க, என்ன சுற்றியே சாங் சீக்வன்ஸ்லாம் வைங்கன்னு சொல்லலாம். இது அது கிடையாது. இது இந்த பிரச்சனை உங்களை பற்றின பிரச்சனை கிடையாது. நீங்கள் தனியாக போய் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற அதே ஓட்டு தான் உங்களுக்கும். உங்களோட பலம் எங்கிருந்து வருதுன்னா, நீங்கள் தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு, அங்கிருந்து தான் உங்கள் பலம் வருது. அப்போ நீங்கள் அந்த பலத்தை தான் யூஸ் பண்ணணும். தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டில் கூடிய மற்ற கட்சிகளையும் எல்லாரையும் நீங்க யூஸ் பண்ணி அந்த சக்தியோட நீங்க கர்நாடக அரசு மேல அழுத்தம் போடணும். நான் சொன்னா ஏகப்பட்ட வகையில் அழுத்தம் போடலாங்க அவங்க மேல. ஆனா எதையுமே பண்ணாம ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுக்கு இல்ல. சரி, நீங்க நினைச்சீங்க போய் தனியா போய் பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைச்சீங்க, ஓகே, ஏதோ அப்பாவித்தனமா நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். நல்ல மனசோட நீங்க போலான்னு நினைச்சீங்க, ஆனா அவங்க ஒத்துக்கல. சரி, அதான் முடிஞ்சு போச்சுல, அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும்ல. அதுக்கப்புறமும் நான் அதை பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் நாங்க லீகலா மட்டும்தான் மூவ் பண்ணுவோம். லீகலா மூவ் பண்றதுக்கு வெறும் லீகல் டீம் போதுங்க. நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க அதை தாண்டி நீங்க பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடணும். அரசியல் செயல்பாடுகள் என்ன, அதை பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? அதான் நான் சொன்ன மாதிரி தாவேக்கா நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடுன்றது இஸ் நாட் ஈக்குவல் டு விஜய். எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பேசினாங்கல்ல, தமிழ்நாடு இஸ் விஜய் நம்ம பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இது அந்த அப்ரோச்ல தான் வருது. நீங்க உங்களை ஒரு ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க, அது கிடையாது. நீங்க இந்த ஸ்டேட்ல ஜஸ்ட் another தமிழ். என்ன மாதிரி உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய 8 கோடி தமிழர்கள் மாதிரி அவரும் ஒரு தமிழர் தான். அவர் மட்டுமே இப்போ எல்லாம் சாதிச்சிட முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் காரியங்களை பண்ணணும். அதான ஜனநாயகம். சரி, இப்போ அடுத்ததா நேத்திக்கு வந்து அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா, டாஸ்மார்க்ல 10 ரூபா வாங்குறதுக்கான ரீசனை வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஊழியர்களுக்கு வந்து செலவு கம்மியாக, அதாவது வருமானம் கம்மியாக இருக்கனால வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். 2011 இந்த மாதிரி காசு வாங்குற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு எப்போ இருந்து இந்த 10 ரூபா வாங்க மாட்டேன்னு கேட்டால் அதற்கு வந்து இந்த பதில் சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினாங்க அப்படின்னா வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸார்களுக்கு வந்து ஒரு அறிக்கையும் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ? இது பேர் என்னன்னா பச்சையாக மக்களை ஏமாத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் பண்ணி என்ன சொன்னீங்க? இப்போதான் அந்த புது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறாங்கன்னா, அந்த 10 ரூபா தொழிலாளர்களுக்கெல்லாம் போகுதுன்னு. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்க, திமுக பீரியட்லையும் இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னா சில காரணங்களுக்காக தான் வாங்கியிருக்காங்க, நாங்கள் தெரியாமல் விமர்சிச்சுட்டோம், அப்போ மன்னிப்பு கேளுங்க. இப்போ உங்கள் பீரியட்லேயும் வாங்கிட்டு தானே இருக்கீங்க, அப்போ எதுக்கு பாட்டெல்லாம் பாடினீங்க? அப்போ ஸோ ஒன்றுலோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். தெரியாதனமாக நாங்கள் திமுக அப்போ விமர்சிச்சுட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, அமைச்சர் பேசுகிற விஷயங்கள்லாம் நானும் அந்த வீடியோ பார்த்தேன், நீங்கள் அனுப்பி கொடுத்த அந்த வீடியோவில் பார்த்தேன். அது நியாயமான விஷயங்களா இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த 10 ரூபாவை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சேலரி கம்மியாக இருக்குன்னு தான் அவங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ நாங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதுபோக இந்த கரண்ட் பில்லாக இருக்கலாம், ஆஃபீஸ் செலவாக இருக்கலாம், அதெல்லாம் நாங்களே இப்போ பார்த்துக்கிறோம். அப்போ அதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் 10 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த 10 ரூபா யாருக்கு போகுது? அப்போ அதிகாரிகள் வாங்கலை, ஊழியர்கள் வாங்கலை, அப்புறம் ஆஃபீஸ் ரெண்ட்டு, அப்புறம் கரண்ட் பில் எல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க. அப்போ அதுக்கு இந்த 10 ரூபா போகலை. அப்போ யாருக்கு அந்த 10 ரூபா போகுது? அப்போ பாக்கி இருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டும்தான். அப்போ நீங்கள் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பணம் அந்த 10 ரூபா எங்கே போகுது? ஏன்னா 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த எலிட் பாஸ்லையும் வாங்கிட்டு தான், எலிட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, சாதாரண டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் எலிட் அவுட்லெட்ஸ்லாம் பார்த்தா 30 to 50 ரூபா வாங்குறாங்க, சாதாரண இடங்களில் 10-20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பணம் எங்கே போகுது? அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க சாக்கு போக்கு சொல்கிறது இருக்குல்ல, அந்த 10 ரூபா வச்சு தான் நாங்கள் கரண்ட் பில் கட்டுறோம், 10 ரூபா வச்சு தான் நாங்கள் ஆஃபீஸ் ரெண்ட் கட்டுறோம், சேலரி பே பண்ணணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது பச்சை பொய், வடிகட்டின பொய். அதுக்கு மட்டுமே இவங்க இந்த 10 ரூபா வாங்கலை. நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டாஸ்மாக் அவுட்லெட் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் விற்கும். ஒரு டாஸ்மாக் அவுட்லெட், அவுட்டர்லாம் இருக்கும்ல, சின்ன கடைகளாக இருக்கும்ல, அங்கே கூட ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் ஈஸியாக விற்கும். நல்ல பெரிய கடையாக இருந்ததுன்னா 5000 பாட்டில் வரைக்கும் ஈஸியாக விற்கும். ஸோ இப்போ 1000 × 10 எவ்வளோ ஆச்சு? 10000. 10000 × 30 3 லட்ச ரூபா. ஸோ சாதாரணமாக 1000 பாட்டில் விற்கக்கூடிய டாஸ்மாக் அவுட்லெட்டில் கூட நீங்கள் 10 ரூபா கலெக்ட் பண்ணீங்கன்னா மாதம் 3 லட்ச ரூபா வருது. கரண்ட் பில்லு நீங்கள் சொன்ன அந்த எம்ப்ளாயீஸுக்கு காசெல்லாம் கொடுத்தா கூட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாது. அப்போ மீதி 2 லட்ச ரூபா. நான் சொல்ல சின்ன அவுட்லெட்லேயே மீதி 2 லட்ச ரூபா இருக்குது. பெரிய அவுட்லெட்டாக இருந்தால் மீதி 4-5 லட்ச ரூபா வரும், அதுக்கு மேலேயும் வரும் இந்த 10 ரூபா வழியா. அதெல்லாம் யார்கிட்ட போகுது அப்போ? ஸோ அப்போ கிளியர் கட்டாக நீங்கள் இதுக்கு மட்டும் அந்த 10 ரூபா வாங்கலை, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம், நாங்கள் எம்ப்ளாயீஸுக்கு அதிகமாக சேலரி கொடுக்குறோம், அது இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனாலும் 10 ரூபா போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் கொடுக்குறது, இபி பில் கட்டுறது, ஆஃபீஸ் பில் கட்டுறது, அதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் தேவையில்லை. அதுக்கு இந்த 10 ரூபால இருந்து 25% கொடுத்தாலே போதும். மீதி 75% பணம் எங்கே போகுது? ஸோ இவங்களை பொறுத்தளவில் தாவேக்கா பவருக்கு வந்ததுலேருந்து செயல்பாடுகள்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை, பேச்சு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. எதையாவது பயங்கரமாக அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர செயல்பாடுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் செயல்பாடு ஏன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் 10 ரூபா பே பண்ணிட்டு தானே இருக்கேன். நீங்கள் ஏகப்பட்ட கதை சொல்கிறீங்க, நான் இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், அதை மாற்றிட்டோம், இதை மாற்றிட்டோன்னு. ஆனால் என் ரிசல்ட்டு நேற்று ஏற்பட்ட அதே பாதிப்பு எனக்கு இன்றைக்கும் ஏற்படுது. என்னோட வாழ்க்கையில், என்னோட வாழ்வாதாரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படலை. நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் நல்ல விஷயம். நான் எப்போ கை தட்டுவேன்னா, எனக்கு அதனால பாசிட்டிவான ஒரு தாக்கம் ஏற்படும் என் லைஃப்பில். எனக்கு அந்த 10 ரூபா மிச்சமாச்சுன்னா நான் கை தட்டுவேன். ஆனால் நீங்கள் என்னெல்லாமோ செஞ்சோன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கும் பார்த்தோம்னா என் பேக்கெட்லேருந்து 10 ரூபா போயிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எஃப்ஐஆர் போடணும்னு கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இது என்ன பெரிய கோர்ட் வந்து சொல்லணுமா? இப்போ நீங்களும் நானும் போய் 10 ரூபா வாங்குறோன்னு வச்சுப்போம், ஒரு டாஸ்மார்க் வாசலில் போய் இருந்துட்டு எல்லாத்தையும் மிரட்டி 10 ரூபா வாங்குறோன்னு வச்சுப்போம். நம்மளை என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அதை பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? தூக்கி போட வேண்டியதானே உள்ள. சட்டத்துக்கு விரோதமான செயல் தானே அது. அதுக்கு நாங்கள் அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதெல்லாம் ரைட்டு. அதை விட 10 ரூபா வாங்கினா நடக்கிறது வேற. 10 ரூபா வாங்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக வாங்கினா அது கூட ஏன் பண்ண முடியல? இது கூட பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க? இந்த சின்ன விஷயத்தை உங்களால் மாற்ற முடியல. இதில் நாங்கள் பெரிய ஊழலை ஒழிச்சிட்டோம், இதை கூட மாற்ற முடியலன்னா இவங்களால ஊழல்லாம் ஒழிக்க முடியாது. அதை முதல் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இப்போது டாஸ்மார்க்குள்ளே வந்து 10 ரூபா வாங்குறாங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் வருது.
அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக்ல 10 ரூபா யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மக்கள் வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை ஊழியர்கள் எல்லாமே வந்து கடையடைப்பு போராட்டம் நடத்துறாங்க. நாங்கள் வந்து 10 ரூபா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த ஒரு இஷ்யூ வந்து பிளாக்ல மணி வாங்குறாங்க. இந்த பணம் வந்து கணக்கிலே வராத பணம். இந்த பணத்தை நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி போராடுற இடத்துல வந்து மினிஸ்டர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாரு. ஆனால் விவசாயிகள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, காவேரி இஷ்யூ பிரச்சனை இருக்கு. இதற்கெல்லாம் யாருமே வந்து பேச்சுவார்த்தைக்கு போகிறதே இல்லை டிவிகே தரப்புல இருந்து. ஸோ இந்த இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அப்படிலாம் வந்து போராடுறாங்கன்னா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். 10 ரூபா நாங்கள் வாங்கியே தீர்வுன்னு போராடுறாங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல். அவங்கள முதல்ல தூக்கி அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, டாஸ்மாக் ஊழியர்கள் ஒன்றும் அப்படி பெரிய பாதிக்கப்பட்ட ஊழியர்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேலரி இருக்குதோ 14,000 15,000 சேலரி இருக்குது. அது போக இவங்க சொல்கிறபடியே எக்ஸ்ட்ரா ஒரு பணமும் அவங்களுக்கு போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் பாருக்குள்ளே போகிறவங்களுக்குலாம் தெரியும், அங்கே வேற நிறையா வகைகள்லையும் பணம் சம்பாதிப்பாங்க. டூப்ளிகேட் சரக்கு உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தோன்னா பார்லலாம் குடிச்சிட்டு போகும்போது ரொம்ப தெளிவான நிலையாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கணக்கெல்லாம் கரெக்டாக பார்க்குற அந்த பொறுமைலாம் இருக்காது. ஸோ நிறைய நேரங்கள் பார்த்தா பொருட்களோட விலையை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அங்கே ஒன்றும் பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு முறுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்பாங்க. அது யார் பேக்கெட்டுக்கு போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கேஷில் தான் மோஸ்ட்லி டிரான்சாக்ஷன் நடக்குது. இல்லைனா பர்சனலாக அவரோட ஃபோனுக்கு காசு அனுப்புவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்று அவங்களோட சேலரி இருக்கு. ரெண்டாவது, நீங்களே சொல்ற மாதிரி 10 ரூபா வாங்குறீங்கல்ல, அதுல இருந்தும் பணம் போகுது. மூணாவது, ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அது போக டிப்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தா டிப்ஸும் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அவங்க பெரிய ஒடுக்கப்பட்ட பெரிய பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களாக நான் அவங்கள பார்க்கல. ரெண்டாவது, நீங்கள் 10 ரூபா நான் எக்ஸ்ட்ரா வாங்கியே தீர்வேன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கணும். ஏன் இது கூட உங்களால் பண்ண முடியல? ஏன் ரிவர்ஸ் போறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள்லாம் ஒடுக்க தெரியுதே. கரெக்டாக ஒவ்வொருத்தங்களும், நான் இவங்களை மட்டும் சொல்ல, எல்லாரையும் சொல்கிறேன். திமுகலாம் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தினாங்க அந்த மக்களை. அவங்களோட ஓட்டுக்களை வாங்குறதுக்காக என்னெல்லாமோ சொல்றீங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்கள. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கே போங்க, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க. ஆனால் முதல்ல அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது, சட்டத்தை மீறி தான் நான் செயல்படுவதை சொல்கிறான்னா அவன மேலே நடவடிக்கை எடுங்க. 10 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னா ரைட்டு. அப்போ 25,000 டாஸ்மாக் ஊழியர்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அரௌண்ட் 25,000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா வாங்குவதால் அவங்களுக்கு நல்லது. ஆனால் அங்கே போய் குடிக்கிறவங்களுக்குலாம் மோசம் இல்லை, கெடுதி இல்லை, பாதிப்பு ஏற்படுது இல்லை. அப்போ 25,000 பேருக்கு நல்லதுன்றதுக்காக டாஸ்மாக்கு போகக்கூடிய 1 கோடி பேருக்கு பாதிப்பு வந்தாலும் தவறு இல்லையா? 1 கோடி பேருக்கு மேலேயே குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் எல்லாம் பாதிக்கப்படணும், தமிழ்நாட்டில் எல்லாரும் பாதிக்கப்படணும். இது என்ன லாஜிக்கு? அப்போ அவங்க ஓட்டு மட்டும் வாங்கிக்கோங்க, எங்ககிட்ட இருந்து ஓட்டு கேட்காதீங்க. இப்போ இது நடக்குதுன்னா எல்லாருக்கும் இதில் லாபம் இருக்குங்க, அதனால தான் நடக்குது. இப்போ வெறுமனே ஒரு குரூப்புக்கு மட்டும் லாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நடத்த விட மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் இங்கே எல்லாத்துக்கும் லாபம் இருக்கு. அப்போதான் அது இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை அது மாறுது. ஸோ அதனால இதை கொல்ல வேண்டாம்னு பார்க்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.